விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் 1000 கவலைகள் இருந்தாலும் 1000 கற்பனைகள் இருந்தாலும் எல்லாமே அசால்ட்டாக இருப்பாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம் போ, கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், நாம் மட்டும் என்ன முயற்சி எடுத்ததை நடக்க போகுதா? எதையுமே பெருசாக எடுத்துக்காத ராசி எனக்கு தெரிஞ்சு விருச்சிக ராசி. அதனால் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எதைக்குமே முக்கியத்துவம் பெருசாக கொடுத்துக்கிறது இல்லை. அந்த மாதிரி ராசி தான் விருச்சிக ராசி. எது நடந்தாலும் நடக்க தானே போகுது அப்படின்ற மாதிரி ஒன்றும் இல்லை. அதாவது உங்கள் ராசிக்கு இப்போ அஷ்டமத்து குருவாக இருக்கிறார், மோசமான குருவாக இருக்கிறார். அஷ்டமத்து குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம் இல்லையா? இப்போ அஷ்டமத்து சனி எப்படியோ அந்த மாதிரி அஷ்டமத்து குரு. அப்போ அந்த அஷ்டமத்து குரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வைரஸ் மாதிரி, கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நம்மளை அழிச்சிக்கிட்டே இருக்கும். உங்கள் மனசில் தோணும், நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் நமக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கே தெரியுது. ஆனால் அந்த கஷ்டம் இதுதான்றது உங்களுக்கு தெரியல, அந்த யூகிக்க முடியலன்னு சொல்கிறேன். சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 4 மாதமாக, குறிப்பாக இந்த 3 மாதமாக ரொம்ப நல்லா இல்லை. எனக்கு தெரிஞ்சு வேலை பறி போயிருக்கலாம், வேலையில் மன அழுத்தம் கொடுத்துருக்கலாம், வேலையில் குழப்பங்கள் இருக்கலாம், ஏன் வேலையை நாமளே விட்டுட்டு வரதாக கூட இருக்கலாம். அப்போ என்ன விஷயம்? பிறந்ததுக்கு உண்டான படிப்பு இருக்குது, படிப்புக்கு தகுந்த வேலை இருக்குதா? இல்லை. வேலையில் இருக்குது, அதுக்கு தகுந்த சம்பளம் இருக்குதா? இல்லை. சம்பளம் வாங்குகிறோம், அதுக்கு தகுந்த வளர்ச்சி இருக்குதா? இல்லை. இன்றைக்கி நேற்று சின்ன பசங்க கூட இடம் வாங்குகிறாங்க, வீடு கட்டுறாங்க, காடு வாங்குகிறாங்க, வண்டி வாங்குகிறாங்க, காரு வாங்குகிறாங்க, சொத்து வாங்குகிறாங்க. ஆனால் நமக்கு இந்த வயசாகி கூட ஒன்றும் சாதிக்க முடியலையே. குழப்பங்கள் நமக்குள்ளார இருக்க தான் செய்யுது. சரிங்களா? பொதுவாக அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம், நமக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்கலை, இந்த மாதிரி கேள்விகள் உங்கள் மனசில் 1000 இருக்குது. பூர்வ சொத்து வந்தாவது பரவாயில்ல, பூர்வ சொத்தும் பிரயோஜனம் இல்லை, சித்தப்பன் பெரியப்ப சொந்த பந்த சப்போர்ட்டும் இல்லை, மற்றவங்களோட உதவி இல்லை, கிட்டத்தட்ட தானே கையூனி கரணம் போட்டு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். சொந்த உழைப்பில் நான் நிற்கிறேன். அதனால தான் என்னால் மேலே வர முடியலை. நமக்கு நாமளே 1000 காரணங்கள் சொல்லிக்குவோம், நமக்கு 1000 ஆறுதல் தேடிக்குவோம். ஒன்று விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ராசி அதிபதி மங்களக்காரகன் செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. மங்களக்காரகன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் இந்த குருவும் செவ்வாயும் ஒரு வீட்டில் சேரும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? குரு மங்கள யோக ஜாதகம். அப்படியாப்பட்ட இந்த செவ்வாய் மங்களக்காரகன் ராசியில் பிறந்த உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்ல படிப்பு இருந்தது. இப்போ இந்த 3-4 மாதமும் படிப்பில் கொஞ்சம் கவனம் செதுறோம். வேலையில் இருந்தோம், கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்போம். 4 காசு சம்பாரிச்சிட்டு இருந்தோம், இப்போ கொஞ்சம் அதாவது அசால்ட்டுத்தனம், கொடுத்தது வாங்க முடியல, வாங்கினது கட்ட முடியல, வச்சது திருப்ப முடியல, அந்த மாதிரி சூழ்நிலை. பொதுவாக பார்த்துட்டுனா ஏதாவது ஒன்று செய்யலாம் நினைக்கிறோம், செய்ய முடியல. சும்மா யதார்த்தமாக ஒருத்தர்கிட்ட சொல்கிறோம், அவங்க அந்த காரியத்தை சாதிச்சிடுறாங்க, செஞ்சுக்கிறாங்க, நம்மளால் செய்ய முடியல. இதனால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசங்கடம், கொஞ்சம் கருத்து வேறுபாடு. பொதுவாக பார்த்தீங்கன்னா சுபகாரியம் பண்ண முடியாமல், அதாவது இது வரைக்குமே நல்லது நடந்திருக்குன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்மளால் சாதிக்க முடியல, மேலே வர முடியல, சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியல, மொத்தத்தில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் கஷ்டம். ஆல்ரெடி உங்களுக்கு வேறு அந்த அஷ்டமத்து குரு வேறு ரொம்ப மோசமானது. சரிங்களா? அஷ்டம குரு வேறு ஒரு பக்கம் நமக்கு சரியில்லை. சரி, குரு பகவான் இயல்பு நிலையில் இருந்தாவது கொஞ்சம் நல்லது கொடுப்பாருன்னு பார்த்தா அதுவும் இல்லை, வக்கரம் ஆயிட்டார். அப்போ இந்த வக்கர நிவர்த்தி ஆனாதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி அதாவதுன்றது மார்ச் 11 குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். அப்போ ஓரளவுக்கு வேலை செய்யும்போது என்ன பண்ணுவார்னா, தொழிலில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது, கருத்து வேறுபாடுகள் சரியாகிறது, கடன் பிரச்சனை தீர்றது, இந்த ரியல் எஸ்டேட்டு, ஆன்லைன் பிஸ்னஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கமிஷன் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு தேடி வரும். இப்போல்லாம் நான் சொல்கிற மாதிரி காயின் பிஸ்னஸ், கமிஷன் வேலை, புரோக்கர் வேலை, ரியல் எஸ்டேட்டு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மீடியா, இந்த மாதிரி எதில் போயிருந்தாலும் கமிஷன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், அதாவது எவ்வளோ வந்தாலும் கையில் நிற்காது, சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாது, எடுத்து வைக்கிற ஒவ்வொருடையும் தடையாக இருக்கும். சரிங்களா? திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா?
அப்படி பார்த்தா அதான் முன்னே சொல்லலாம், அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான். பிரித்து வச்சு வேடிக்கை பார்ப்பான், சங்கடத்தில் கண்டிப்பாக உட்கார வைப்பான், கலகத்தை மூட்டி விட்டு கண்டிப்பாக பார்ப்பான். இதனால் நம்ம போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல், செய்யாத பரிகாரம் இல்லை, ஒன்றும் இல்லை. பிள்ளைங்களுடைய நிலைமையும் சரியில்லை, சுபகாரியங்களும் தள்ளி போகுது, பெற்றவங்களுடைய ஹெல்த் பிரச்சனையும் நல்லா இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடமைக்காக வாழக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். இதெல்லாமே மாறக்கூடிய தருணம். நான் சொல்கிற மாதிரி இந்த மார்ச் 11க்கு மேலே. அப்போ இந்த மார்ச் 11க்கு மேலே கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, அதாவது ரியல் எஸ்டேட்டு, காயின் பிஸ்னஸ், அதாவது கமிஷன் வேலை, ஆன்லைன் தொழில், மீடியா, இவங்களுக்கெல்லாம் நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி இந்த குருவாக இருந்து கற்றுக் கொடுக்குற இடத்துல இருக்கிறேங்க, நான் ஒரு விளையாட்டு வீரர், ஸ்போர்ட்ஸ் லைனில் இருக்கிறேன், அதை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா கெயினாக இருக்கும். அது போக குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாடு வெளி மாநிலம் போனவங்களுக்கெல்லாம் சாதிக்க முடியாமல், சம்பாதிக்க முடியாமல், ஏதோ ஒரு சூழ்நிலையில் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு அந்த மன அழுத்தமெல்லாம் கண்டிப்பாக குறையும். சரிங்களா? முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்சு, அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுடைய நிலமை இப்போ இந்த மார்ச் 11க்கு மேலே தான் உங்களுக்கு நேரமே நல்லா இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக ஆரம்பிங்க, நல்லா போகும். கடன் பிரச்சனை தீர்றதுக்கு சொல்யூஷன் எடுக்கிறீங்களா? அந்த சொல்யூஷன் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்தது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குதுங்க, சரியாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சரியாகும், பயப்பட வேண்டாம். பிள்ளைங்களுடைய படிப்பு ஹெல்த் நல்லா இருக்குமான்னா அது இண்டிவிஜுவலான கேள்வி, தன்னோட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது தவிர சுபகாரியம் எங்கள் வீட்டில் நடக்குமா, அதாவது நான் வீடு கட்டுவேனா, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவேனா, தொழில் தொடங்குவேனா, வேலை வாய்ப்பு கிடைக்குமா, சம்பள உயர்வு கிடைக்குமா, ப்ரமோஷன் கிடைக்குமா, இல்லை எனக்கு என் வேலை பர்மனெண்ட் ஆகுமா, இல்லை நான் இங்கே இருப்பேனா ஊருக்கே வந்துடுவேனா, இல்லை நான் இங்கே இருப்பேனா வெளிநாட்டுக்கான போவேனா, இது போல் 1000 கேள்விகள் இருந்தாலும் இந்த நிலைமை எல்லாமே உங்களுக்கு மாறும். அதுக்கு முன்னாடி நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான், நம்மளோட விதி நல்லா இருக்கான்றது மட்டும்தான். அதாவது ஜாதகம் நல்லா இருக்குதுன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஜாதகன்றது ஒன்று நல்லா இருந்துருச்சுன்னா அந்த படைச்ச பிரம்மனே வந்தாலும் நம்ம வளர்ச்சி தடுக்க முடியாது. சரிங்களா? உங்களோட கேள்வி இப்போ 3 தான். 1, கடன் பிரச்சனை எப்போ தீரும், 2, நம்மளோட தொழில் ரீதியான மாற்றங்கள் எப்போ கிடைக்கும், 3வது கஞ்சி குடித்தா கூட நிம்மதியான வாழ்க்கை நான் எப்போ வாழ்ந்து காட்டுவேன். ஒருத்தங்கிட்ட கை கட்டி நிற்கக்கூடாது, கை கட்டி பதில் சொல்லக்கூடாது. அதனால் என் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு என்ன போக வழி, அதை முதல்ல பாருங்கள். கண்டிப்பாக ஒன்று நம்ம நிலமை மாறுது. சரிங்களா? இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னா கிட்டத்தட்ட 82 நாட்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு இயல்பாக போகும், நல்லாயிருக்கும். இதுக்கு அது பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நமக்கு நல்ல வழிக்கு உண்டான பாதையை காட்டியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.